Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Plaza YS Limited IPO செப்டம்பர் 29ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. அக்டோபர் 4 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி ஒயர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்டி அலுமினியம் கேபிள்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிராண்ட் நேம் பார்த்தோன்னா பிளாசா கேபிள்ஸ். ஸோ இவர்களுடைய ஹோம் பிராண்டான ஆக்ஷன் ஒயர்ஸ் இப்போ 2021 தான் லான்ச் பண்ணினாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் ஒயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கல் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய ப்ராடக்ட் மிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஸ்விட்ச் கியர்ஸ், எலக்ட்ரிக் டேப், பைப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இது மாதிரி இருக்குது. எலக்ட்ரிக் ஃபேனுக்கு 20 சர்வீஸ் சென்டருக்கும் மேலே வச்சுருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா அண்ட் தமிழ்நாடுன்னு 1249 ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சுருக்காங்க. 4 வேர் ஹவுசஸும் வச்சுருக்காங்க. ரொம்ப சின்ன கம்பெனி தான் IPO வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ 71.28 கோடியாக இருக்குது. இதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக 24.4 கோடி யூஸ் பண்ண போகிறதாகவும் 22 கோடியை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2023 7.5 கோடியாக இருக்குது. கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 39.6 கோடியாக இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் ₹2.46. நெட் அசெட் வேல்யூ 17.37 ரூபீஸு. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 14.15%. டெப்ட் டு ஈக்விட்டி 0.75. ஸோ கடன் பார்த்தீங்கன்னா 1க்கும் கீழே தான் இருக்குது. ஓகே, ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 3.1 வருது. ஸோ ஓகே தான். நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 5 கம்பெனிஸை RHPயில் கொடுத்துருக்காங்க. கார்ட்ஸ் கேபிள், அல்ட்ரா கேப், விமார்க் இந்தியா, டைனாமிக் கேபிள்ஸ், பாரமவுண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இந்த 5 கம்பெனியில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்றது அல்ட்ரா கேப் 24.3% வந்து ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வருது. இப்போ IPO வந்திருக்க பிளாசா ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14.15. PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஹையஸ்ட்டாக 32.22 இருக்காங்க. லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 16.65. இப்போ IPO வந்திருக்க பிளாசா ஒயர்ஸ் பார்த்தோன்னா PE மல்டிபிள் 21.95, கிட்டத்தட்ட 22 PE மல்டிபிளில் IPO வர்றாங்க. ஆஃப்டர் IPO இவர்களுடைய PE மல்டிபிள் 31.4 இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னும் எடுத்துக்க முடியாது, ஃபேர்லி வேல்யூடு அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்க முடியாது, லிட்டில் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்போ ரீசெண்டாக லிஸ்டான RR கேபிளில் இவர்கள் வந்து லிஸ்டட் PS எடுத்துக்கல, பட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். RR கேபிள் ரொம்ப பெரிய கம்பெனி வென் கம்பேர்ட் டு பிளாசா ஒயர்ஸ். இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் ஆனால நம்ம எடுத்துக்கலாம். IPO ப்ரைஸ் ₹1035 அப்படின்ற மாதிரி வந்தாங்க. இப்போ அரௌண்ட் ₹1200 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிராஜுவல் க்ரோத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 70 PE மல்டிபிளில் RR கேபிள்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து பெரிய கம்பெனி, ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்க, நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 29ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது அக்டோபர் 4ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ ₹10. IPO அப்பர் ப்ரைஸ் பேன் ₹54. ஒரு லாட் அப்படிங்கிறது 277 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE அண்ட் BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸே 71.28 கோடி தான். ரொம்ப சின்ன இஷ்யூ சைஸ் தான், எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ இந்த IPO பார்த்தீங்கன்னா T2D IPO. ஸோ ரொம்ப ஸ்மால் சைஸ் அப்படின்றனால அலாட்மெண்ட் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, சர்க்கியூட் லிமிட் ரிஸ்க் இருக்குது. ஓகேங்க, ரீட்டைல் ரிசர்வேஷனாக 10% ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் ரீட்டைல் அலாட்மெண்ட் அப்படின்றது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்க, அலாட்மெண்ட் வர்றது அப்படின்னு பார்த்தா அக்டோபர் 9ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது அக்டோபர் 10ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது அக்டோபர் 11ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது அக்டோபர் 12ஆம் தேதி. இந்த IPOவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,958 தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம். 27 செப்டம்பர் அன்னைக்கு தான் வந்து கிரே மார்க்கெட்டில் ட்ரேடு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ₹10 அப்படின்ற மாதிரி ஷோ ஆகுது. இன்னும் நிறைய டைம் இருக்குது இந்த IPO க்ளோசிங்க்கு. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா 18% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் IPO 69.83% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா குட்டாக தான் இருக்குது. ஸோ இன்னொரு நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா YS மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் வந்து கார்ட்ஸ் கேபிள், அல்ட்ரா கேப், விமார்க், டைனாமிக் கேபிள்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிட்டில் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 24.4 வருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப லிட்டில் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து டிசைட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு டிமாண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 அக்டோபர் அன்றைக்கி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓ T2D ஐபிஓ ரொம்ப சின்ன இஷ்யூ சைஸு, ரொம்ப சின்ன கம்பெனி. ஸோ அந்த ரிஸ்க் வந்து நம்ம எப்போவுமே வந்து மனசில் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.